அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நமக்கு குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. நம்ம பொதுத்தன்மைகளுக்கு எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு டெய்லி டெஸ்ட் பிளான் நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் போதும். மேக்ஸுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து டாபிக் வைஸாக நான் எடுத்துகிட்டு வரேன். ஓகேவா? டாபிக் வைஸாக நம்ம பார்த்துக்கலாம். இம்பார்ட்டண்டான என்னென்ன மாடல் சம் இருக்குதோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாக்கா நமக்கு குறைஞ்சது 21லேருந்து 24 கொஷின் போட முடியுங்க. 25 நம்ம டார்கெட் பண்ணலாம். டைம் கம்மியாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணணும். அதுக்காக குறுகிய காலம் இருக்கிறதுனால நம்ம இம்பார்ட்டன்ஸ் எதுவோ, நம்ம வெற்றி பெறுவதற்கு எது தகுதியாக தேவைப்படுதோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? அந்த வகையில் நம்ம முதல்ல எடுத்துகிறது தனிவட்டி டாபிக். ஓகேவா? மிக முக்கியமானது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த தனிவட்டி கூட்டு வட்டியிலேருந்து நமக்கு எப்போ பார்த்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து ஒரு 8 கொஷின் வரைக்கும் போகிறது உண்டு. 6 கொஷின் கன்ஃபார்ம் இருக்கும் மினிமமாக. ஏன்னா தனி வட்டி கூட்டு வட்டி ரெண்டுமே கம்பைன் பண்ணி சொல்கிறேன் நான். இப்போது நமக்கு அந்த வகையில் தனி வட்டியே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4 கேள்வியாவது மினிமமாக இருக்கும். அதனால் இந்த டாபிக் நம்ம முதல்ல முடிச்சிருவோம். இப்போ நம்ம தனி வட்டி டாப்பிக்குள்ளே போயிடலாம். தனி வட்டினா என்ன, கூட்டு வட்டினா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்மக்கிட்ட இதில் என்னென்னா நம்ம பார்ப்போம் அப்படின்னா, அசல்னு ஒன்று பார்ப்போம். ஓகேவா? அசல்னு ஒன்று பார்ப்போம், அதாவது பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று பார்ப்போம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னால் நம்ம வட்டி விகிதம்னு சொல்லுவோம். ஓகேவா? வட்டி வீதம் கேபிட்டல் ஆர்னு சொல்லுவோம். பர்சன்டேஜில் கொடுப்பாங்க இது மட்டும். அடுத்ததாக நமக்கு ஆண்டுகள் கொடுப்பாங்க, எண் ஆண்டுகள். ஓகேவா? எவ்வளோ வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதில் 3மே நமக்கு முக்கியம். இதுதான் நீங்கள் பார்க்க போகிற அந்த கீவேர்டு. இதுதான் நமக்கு கொடுப்பாங்க. இதில் என்ன கேட்பாங்க பொதுவாக அப்படின்னா, ஒன்றா நமக்கு வட்டி வீதம் கேட்பாங்க, இல்லைனா நமக்கு தனி வட்டி கேட்பாங்க, இல்லைனா நமக்கு எவ்வளோ டைம் ஆகுது, எவ்வளோ காலம் எடுத்துக்குதுன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில ஃபேக்டர்ஸ்லாம் கேட்பாங்க. எப்படி கேட்டாலும் பிரச்சனை இல்லை. நம்ம ஒரே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணி போட போகிறோம். இதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது, PNR/100ன்னு சொல்லிட்டு. நம்ம இது யூஸ் பண்ணுறதில்ல. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, நம்ம இது இப்படி யூஸ் பண்ண போகிறதில்ல. இதை ஆல்டர்னேட் பண்ண ஒரு ஃபார்முலா இருக்குது, அதாவது ஒரு ஃபார்மெட் ஒன்று இருக்குது. நம்ம பாக்ஸ் மெத்தட்னு சொல்லுவோம். அது எப்படின்னு பாருங்கள். 100 PNR/SI. அதாவது பாக்ஸ் மெத்தடுங்க. சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். இது நேருக்கு நேராக இருந்தால் நீங்கள் அடிச்சுக்கலாங்க. கிராஸில் இருக்கிறத மல்டிபிள் தான் பண்ணணும். அது சம் போடும்போது உங்களுக்கு புரியும். ஜஸ்ட் இந்த ஃபார்மெட்டை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. மேலே 100 இருக்கணும், கீழே பிரின்சிபல் இருக்கணும். இங்கே என்னன்றது நமக்கு ஆண்டுகள், ஆறுன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, கீழே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதாங்க நமக்கான ஃபார்மெட்டு. நீங்கள் இந்த ஃபார்முலா ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கேட்குறது வாய்ப்புண்டு. நம்ம இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேவா? சம்முக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி பாருங்கள். அசல் 5000 ரூபாய்க்கு 10% வட்டி விதத்தில் 5 ஆண்டுகளுக்கு தனி வட்டி. ஓகேவா? தனி வட்டி தான் கேட்குறாங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். நமக்கு தனி வட்டின்றது எல்லா வருஷமும் ஒரே மாதிரி இருக்குங்க. நமக்கு எத்தனை வருஷம் இருக்குதோ எல்லா வருஷத்துக்கும் நமக்கு தனி வட்டி ஒரே மாதிரி தான் இருக்கும், மாறவே மாறாது. ஆனால் கூட்டு வட்டின்றது நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? கூட்டு வட்டியில் மொதல் வருஷத்துக்கு நமக்கு எந்த கூட்டு வட்டியுமே கிடைக்காது, 0வாக இருக்கும். 2வது வருஷத்துக்கு நமக்கு கூட்டு வட்டி காணப்படும். ஏன்னா இப்போ மொதல் வருஷத்துக்கு என்ன தனி வட்டி கிடச்சிச்சோ அதுக்கு ஒரு வட்டி போடுவாங்க. அதுதான் நமக்கு கூட்டு வட்டின்னு சொல்லுவோம். நமக்கு கூட்டு வட்டி எப்போ கிடைக்கும்னா 2வது வருஷத்துலேருந்து தான் கிடைக்கும். ஓகேவா? மொதல் வருஷத்துக்கு கூட்டு வட்டி 0. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சம்முக்குள்ளே போயிடுவோம். அசல் 5000 ரூபாய்க்கு 10% வட்டி விதத்தில் 5 ஆண்டுகளுக்கு தனி வட்டி. இதுதான் கொஸ்டின். ஓகேவா? இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான். மேலே நமக்கு 100 இருக்குங்க, கீழே பிரின்சிபல். இந்த இடத்துல நமக்கு வரக்கூடியது NR, அதுக்கு கீழே நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். நம்ம கேட்குறது என்னங்க, தனி வட்டி. ஓகேவா? இப்போ இதில் அசல் எவ்வளோன்னு பாருங்கள். நமக்கு 5000 இருக்குது. நம்ம காமனாக எடுத்துன்னு வருவோம். 100 கீழே 5000. அதுக்கப்புறமா என்னன்னா நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆண்டுகள், ஆறுன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரெண்டையும் பெருக்கிக்கலாம். எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இங்கே 10 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ரெண்டையும் பெருக்கினா நமக்கு 50ன்னு வரப்போகுது. ஓகேவா? அது இந்த இடத்துல போட்டுக்கோங்க. நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்கறதுனால சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நேருக்கு நேராக இருந்தால் நீங்கள் அடிச்சிருங்க. இப்போ பாருங்கள், இது ஒன்று நேருக்கு நேராக இருக்கா? அப்போ இதுக்கு நேராக இருக்கா? இந்த இடத்துல கற்று நீங்கள் அடிக்க முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 0 கேன்சல் ஆகும், இங்கே ஒரு 0 கேன்சல் ஆகும். இங்கே ஒரு 0 கேன்சல், இங்கே ஒரு 0 கேன்சல். மீதி இருக்கிறது எவ்வளோ இருக்குது நமக்கு? 5ம் ஒரு 500. 5 எவ்வளோங்க? 25. 2 0 இருக்கா? அதை இங்கே ஆட் பண்ணிடுங்க. நமக்கு எவ்வளோங்க வருது? 2500. இதாங்க நமக்கு வரக்கூடிய தனி வட்டி. ஓகேவா? இந்த அசலுக்கு 5000 அசலுக்கு நமக்கு 10% கேட்டால் 5 வருஷத்துக்கு கேட்டாங்கன்னா 2500 ரூபா தனி வட்டியே கிடைக்குது. சம் இப்படி தான் போடணும். ஓகேவா? அடுத்த சம் பாருங்கள். அசோக் 10,000 ரூபாயை ஆண்டுக்கு 8% என்ற வட்டி வீதத்தில் ஒரு வங்கியில் முதலீடு செய்துள்ளார். 5 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டி கேட்டிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே போட்ட மாதிரி தாங்க. நமக்கு மேலே 100 இருக்கும். அசல் எவ்வளோங்க? அசல் 10,000 ரூபாய். 10,000 கீழே இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறமா எவ்வளோ பர்சன்டேஜ்? 8%. நமக்கு 5 ஆண்டுகள். 8 எவ்வளோங்க? 40.
அப்போது இங்கே 40 இருக்கும், இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படியே வச்சுருவோம். இப்போ நம்ம நேருக்கு நேராக கற்று அடிக்கலாம். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ போயிடும், மேலே இருக்கிற ஜீரோ போயிடும், இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும். இங்கே 4 இருக்குது, இங்கே 1000 இருக்குது. நமக்கு பெருக்குனா வரக்கூடியது 4000. ஏன்னா கிராஸில் இருந்தால் நம்ம பெருக்க தான் செய்யணும். ஓகேவா? இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டி எவ்வளோனா நமக்கு 4000. ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்த சம்மில் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க. ஆண்டு ஒன்றுக்கு 6% தனி வட்டி வீதம் 8 ஆண்டுகளில் 7500க்கான தனி வட்டி. ஓகேவா? நார்மல் மெத்தட் தான். நமக்கு 100 மேலே இருக்கும். அசல் எவ்வளோங்க? நமக்கு 7500 ரூபா. அது கீழே வச்சுருவோம். மீதி இருக்கிறது எவ்வளோங்க? இங்கே 6 இருக்குது, இங்கே 8 இருக்குது. பெருக்கி போட்டாலும் சரி, நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் சரி, நான் அப்படியே வச்சுக்கிறேன் பாருங்கள். அதெல்லாம் பெருக்கிடலாம். ஓகேவா? இப்படி பண்ணாலும் ஒன்று தான். இப்போ நமக்கு இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. இங்கே 2 ஜீரோ இருக்கா? இங்கே 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க. ரெண்டு பெருக்கிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 8 40 6 48. இது ரெண்டையும் நம்ம பெருக்கணுங்க. 75 48 பெருக்கணும். அப்படி பெருக்கிறது கஷ்டமாக இருந்துச்சா சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே நம்பர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 48 இருக்குது. இதை வந்து நம்ம வேறு மாதிரி எழுதலாம். எப்படி எழுதலாம்னா 50 - 2ன்னு எழுதலாம். இப்படி எழுதுனா அதுவும் இது ஒன்றே தானுங்களே. அதனால் என்ன பண்ணுறோன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த 75 எடுத்துன்னு போயிட்டு நான் முதல்ல இந்த 5 கூட பெருக்கிறேன். இந்த 5 கூட பெருக்கும்போது எனக்கு என்ன வரும்னாக்கா எனக்கு 375ன்னு வரும். ஓகேவா? 375. ஏன்னா 75 2 டைம் போனீங்கன்னா 150 வருங்க. அதை டபுள் பண்ணிக்கினீங்கன்னா 300 போயிடும். அது கூட ஒரு 75 பார்த்தீங்கன்னா 375 வரும். இங்கே இருக்கிற ஜீரோ எட்டு வந்து அப்படியே ஆட் பண்ணிடுங்க. இந்த டைமுக்கு முடிஞ்சா இந்த 75 எடுத்துன்னு போயிட்டு மறுபடியும் இந்த 2 கூட பெருக்கினீங்கன்னா 150 வரும். அப்படியே சென்டரில் இருக்கிற மைனஸை போட்டு இங்கே 150 போட்டுருங்க. இப்போ ரெண்டையும் கழிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோங்க வரும்? 3600ன்னு கிடைக்கும். ஓகேவா? இந்த 3600ன்றது நமக்கு இதுக்கான தனி வட்டி. ஓகேவா? பார்த்துக்கோங்க 3600. ஓகே, அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்க. 7500க்கு 8% வட்டி வீதம் 1 வருடம் 6 மாத காலம். இந்த 1 வருடம்ன்றது நமக்கு எழுத்தில் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இதை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம மேலே பாருங்கள் 1 year 6 months தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல இங்கே வந்து நமக்கு 1 வருடம் கொடுத்தாங்க. நம்ம 6 மாதத்தை மட்டும் தான் பார்ப்போம், நம்பரை மட்டும் தான் பார்ப்போம். அந்த 1 வருடம் பார்க்க மாட்டோம். இதெல்லாம் கரெக்டாக பார்க்கணுங்க. ஏன்னா அதெல்லாம் சின்ன சின்ன மிஸ்டேக் நம்ம பண்ணக்கூடியது. ஓகேவா? இதுக்கு எப்படி போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 1 வருஷம் அந்த 6 மாதத்தை நம்ம முழு ஆண்டுகளாக மாற்றணும். ஏன்னா அங்கே மாதங்களில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம வருடங்களுக்கு தான் பண்ணணும். நம்ம எப்படி கொடுத்தாலும் வருடங்களுக்கு மாற்றணும். எப்படி மாற்றலாம்னா அந்த 1 அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய அந்த 6 மாதத்தை 6 போட்டு கீழே 12ஆல் வகுத்துருங்க. ஓகேவா? இது அடிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்? 1 6 கீழே 2 6 12. இப்போ எப்படிங்க வருது? 1/2ன்னு வருது. இது வந்து கலப்பு பின்னத்தில் இருக்குது. கலப்பு பின்னத்தில் நம்ம சம் போட முடியாதுங்க. இது நார்மலாக மாற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல பெருக்கல் பண்ணுங்கள், இங்கே கூட்டல் பண்ணுங்கள். அதாவது எப்படின்னா 2 2 அது கூட 1 கூட்டினா 3. அப்போது 3 கீழே இருக்கிற 2 எடுத்துன்னு அப்படியே கீழே போடணும். அப்போ 3/2ன்னு வரும். இதுதான் நமக்கு ஆண்டுகள். ஓகேவா? 3/2 ஆண்டுகள். இப்போ நமக்கு மற்றது எல்லாமே நார்மலாக இருக்குது. நம்ம நார்மலாக சம் போட முடியும். இப்போ நமக்கு எப்படி சம் போடுவோம்? மேலே 100 வச்சுருவோம். அசல் எவ்வளோ? 7500 கீழே வச்சுருவோம். ஓகேவா? 7500. அடுத்தது என்ஆரை பெருக்குவோம். இங்கே எவ்வளோ இங்கே இருக்குது? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு 8%. இங்கே எவ்வளோ இருக்குது? நமக்கு 3/2. இப்போ அது ரெண்டையும் இங்கே பெருக்க போகிறோம். 3/2 × 8. இங்கே நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இப்போது நம்ம நேருக்கு நேராக அடிக்கலாமா? இங்கே ஒரு ஜீரோ, இது ஒரு ஜீரோ, இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகிடும். இந்த 2 கேன்சல் ஆகிடும். இங்கே இருக்கக்கூடிய இந்த 8 கேன்சல் ஆகும். ஓகேவா? கேன்சல் ஆனால் எவ்வளோங்க வரப்போகுது? நமக்கு 4ன்னு வருமா? கரெக்டு. இப்போ எவ்வளோங்க? நாமும் 12. ஓகே, இப்படி பண்ணலாம். அப்படி இல்லைனா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 4ஐயும் 75 பெருக்குங்க. எவ்வளோ வரும் பாருங்கள். நமக்கு 2 டைம் போட்டு 150, 4 டைம் போட்டிங்கன்னா 300. ஓகேவா? அந்த 300 இன்ட்டு இங்கே ஒரு 3 இருக்கா? அந்த 3 அப்படியே போட்டுக்கோங்க. எவ்வளோ வரும்? 900 கிடைக்கும். இதுதான் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, பார்த்துக்கோங்க. 900ன்றது நமக்கான ஆன்சர். ஓகே, அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்த சம்மில் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். அதே சேம் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாதங்களும் கொடுத்துருக்குறாங்க, அந்த நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பின்னத்துலையும் கொடுத்துருக்குறாங்க. இது ரெண்டுமே நம்ம கன்வெர்ட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். 16 2/3 கொடுத்துருக்காங்களா? அப்போ 16 2/3 இங்கே பெருக்கணும், மேலே கூட்டணுங்க. இப்போ 3 16 நமக்கு 48, மேலே 2 கூட்டிங்கன்னா நமக்கு 50, 50/3ன்னு வரும். ஓகேவா? அடுத்ததான் 9 மாதம் இருக்குது. இதை நம்ம ஆண்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 9/12ன்னு போடுவோமா? அடிச்சிங்கன்னா 3/4. ஓகே, நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் மாற்றிட்டோம், ஆண்டுகளையும் மாற்றிட்டோம். இப்போ நம்ம சம் நார்மலாக போடலாம். ஓகேவா? இது கிடையாதுங்க, இது தான் எடுக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு நம்ம நார்மலாக எப்படி போடுவோம்? 100 வச்சுருவோமா? கீழே அசல் 68,000. ஓகேவா? அடுத்ததாக இது ரெண்டையும் பெருக்குவோம். அதாவது நம்ம இதையும் பெருக்கணுங்க. நமக்கு 50/3 × 3/4. ஓகேவா? நமக்கு கீழே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இதான் நமக்கான பாக்ஸ். ஓகேவா? இப்போது இங்கே பாருங்கள், நமக்கு 0 0 கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிற நம்பர் பாருங்கள், இந்த 3 கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறமா மீதி இருக்கிறது நமக்கு இங்கே ஒரு 50 இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 680 இருக்குது.
இங்கே வந்து 4 இருக்குது, இங்கே மேலே இது எல்லாமே மேலே வருங்க, இது மட்டும் கீழே வரும். அப்போ இந்த 4 கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு 1 நாங்க 4, 7 நாங்க 28, ஒரு 0. ஓகேவா? இப்போ மீதிக்கிறத பாருங்கள், இதை எடுத்துன்னு வந்து டேரெக்டாக நீங்கள் அதை கூட மல்டிபிள் பண்ணணும். இப்போ 2 0 இருக்குது, இங்கே வந்து 17 இருக்குது. இப்போ எப்படி மல்டிபிள் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ 17 எடுத்துக்கோங்க, இந்த 5 எடுத்துக்கோங்க. இப்போது எப்படி பெருக்கணும் அப்படின்னா, இப்போ 5 டைம் நீங்கள் பெருக்குனீங்க அப்படின்னா இது எப்படி பிரிக்கலாம் பாருங்கள். அந்த 17 10 7 நீங்கள் பிரிக்க முடியும் தானே. அப்போது இதை வந்து 10 கூட பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோங்க வரும்? 50ன்னு கிடைக்குமா? அதே மாதிரி 7 கூட பெருக்கினா உங்களுக்கு 35ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ ரெண்டையும் அப்படியே இது பண்ணுங்கள், ஆட் பண்ணுங்கள். 5 இங்கே 8, உனக்கு 85ன்னு கிடைக்குது. மீதி எவ்வளோ இங்கே இருக்குது? இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது, 2 0 ஆட் பண்ணணுமா? அப்போது 2 0 எவ்வளோ? 8500. ஆன்சர் பாருங்கள், 8500ன்றது நமக்கான ஆன்சராக வரும். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 20000 அசலுக்கு 5% ஆண்டு வட்டியில் 3 மாதங்களுக்கு தனி வட்டி. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு 6 மாதங்கள் கொடுத்துருந்தாங்க, 9 மாதங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 மாதங்களுக்கு கேட்டிருக்காங்க. முன்ன போட்ட மாதிரி தாங்க, இந்த மாதத்தை மட்டும் நம்ம இயருக்கு கன்வெர்ட் பண்ணிடணும். அப்போ என்ன பண்ணணும்? 3/12ன்னு போட்டாங்கன்னா நமக்கு 1/4ன்னு வரும். ஓகேவா? இப்போ நார்மலாக போடலாம். இப்போ நமக்கு அசல் எவ்வளோ? 20000 கொடுத்துங்கிறாங்களா? அப்போது 100/20000. அதுக்கப்புறமா நமக்கு வரக்கூடியது இந்த அசலையும் இந்த இயரையும் பெருக்க போகிறோம். அப்போது 1/4 × 5. இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இப்போ 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடும். ஓகேவா? இப்போது இந்த 200 இந்த 5 பெருக்கல் இருக்குங்க, 4 கீழே வகுத்தல் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 4 அடிக்க போகிறோம். இந்த 4 இதையும் அடிச்சிங்கன்னா நமக்கு 5 20, ஒரு 0 வரும். இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது, 25, ஒரு 0. அப்போ நமக்கு எவ்வளோங்க? 250. ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. 250 நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்த சம் பாருங்கள். அடுத்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு இது வரைக்கும் நம்ம மாதங்கள் பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா நாட்கள்னு கொடுத்துருப்பாங்க. நமக்கு நாட்கள் கொடுத்தாங்கன்னா ஒரே ஒரு கான்செப்ட் தாங்க இருக்கும். ஒரு வருஷத்துக்கு நமக்கு 365 நாள், அதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 73 நாள் 73 நாள் 73 நாளாக பிரிப்பாங்க, 5ஆக பிரிப்பாங்க. உங்களுக்கு கொடுத்துங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 73ஓட மடங்காக தான் கொடுத்துருப்பாங்க. இதில் எந்த சந்தேகமும் நீங்கள் பட தேவையில்லை. ஓகேவா? இப்போது ஒரே விஷயம் மட்டும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். இங்கே இருக்கக்கூடிய 3 அடுத்த மடங்கு வரும்போது நமக்கு என்னங்க வரும்? 6ன்னு வருமா? அதுக்கப்புறம் போகும்போது 9ன்னு வருமா? அதுக்கப்புறம் போகும்போது 12ன்னு வரும், அதில் 2 மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் போகும்போது 15ன்னு வரும், அதில் 5 மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த லாஸ்ட்டாக வரக்கூடிய நமக்கு 365ன்னு முடியுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 5 முடியும், இங்கே 5 முடியும். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இங்கே என்னங்க நம்பர் முடியுது? 9ல் முடியுதா? இங்கே என்ன முடியுது? நமக்கு 9ல் முடியுது. கொஸ்டினில் 9 முடியுது. அப்போ எத்தனை டைம் இங்கே வருது? நமக்கு 3 டைம் வருதா? அப்போ அது எப்படி எழுதலாம் அப்படின்னா, நம்ம ஒரு வருஷத்தை 5ஆக பிரிச்சுருக்கோம். ஓகேவா? அப்போ மொத்தமாக இருக்கிறது நமக்கு எவ்வளோங்க? 5. இப்போ நமக்கு வரக்கூடியது எத்தனாவது இதில் வருது? இந்த 9 எங்கே வருது பாருங்கள், நமக்கு 3வது இதில் வருது. அப்போ அந்த 3 கொண்டு போய் மேலே வச்சுருங்க. அப்போ நமக்கு இது எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இங்கே கொடுத்துங்கிறத நமக்கு ஆண்டுகளுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். எவ்வளோனா 3/5 ஆண்டுகள்னு சொல்லிட்டு நம்ம மாற்றி வச்சுருக்கிறோம். ஓகேவா? இப்போ நார்மலாக சம் போட முடியுங்க. எப்படின்னு பாருங்கள். நமக்கு காமனாக போடுற மெத்தட் தான். அதே 100 கீழே அசல் பாருங்கள் 6750. ஓகேவா? 6750. ஓகே. இப்போ நம்ம ஆண்டுகள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 3/5ன்னு சொல்லிட்டு. நமக்கு வட்டி வீதம் 10%. அப்போது 10 × 3/5, 3/5. ஓகேவா? இங்கே நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்? காமனாக அடிக்க போகிறோமா? இப்போ அடித்தோங்கன்னா இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல் ஆகிடும். ஓகேவா? இந்த ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல், இந்த ஒரு 0க்கு இங்கே ஒரு 0 கேன்சல் ஆகிடும். ஓகேவா? மீதிக்கிற நம்பர் பாருங்கள். இங்கே 5 இருக்குது, இந்த 5 அடிச்சிடலாம், இதையும் அடிச்சிடலாம். 1 5 5, மீதி 1, 3 5 15, மீதி 2 5 25. ஓகேவா? இப்போ இங்கே என்னங்க நம்பர் இருக்குது? 3ஆல் பெருக்கணும். 135 3ஆல் பெருக்கணும். இப்போ நமக்கு 130 3ஆல் பெருக்கணுங்கன்னா நமக்கு 390ன்னு வருங்க. அது கூட ஒரு 5 இருக்குது, 5 15. அந்த 15 இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. டோட்டல் பண்ணிங்கன்னா நமக்கு 405ன்னு வரும். அதுதான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? அடுத்த சம் பாருங்கள். அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நமக்கு 10,950 அசலுக்கு 42 நாட்களுக்கு ஆண்டிற்கு 10% வட்டி முறையில், தனி வட்டி முறையில் கிடைக்கும் வட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் நமக்கு மாதங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நாட்களில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? எப்படி போகலான்னு பாருங்கள். முன்ன போட்டு அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போது அதே தாங்க இங்கே என்ன இருக்குது? நமக்கு நாட்கள் இருக்குது. ஓகேவா? இப்போ நாட்களில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 42 வச்சுட்டு 365 கீழே வச்சிடணுங்க. 365. ஏன்னா நம்ம வருஷத்துக்கு எவ்வளோனா 365 நாள். அதை மட்டும் கீழே போட்டிங்கன்னா நம்ம வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? இப்போ நம்ம நார்மலாக ட்ரை பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நார்மலாக என்ன பண்ணுவோம்? 100 வச்சுருவோம். அசல் எவ்வளோ? நமக்கு 10,950.
அப்போ 10,950. இப்போ நமக்கு மீதியெல்லாம் பெருக்க வேண்டியதாங்க. இங்கே 10 இருக்குது, இங்கே 42, ஒரு 365 இருக்குது. அதை அப்படியே போட்டுக்கலாம். 42/365 இன்ட்டு 10. ஓகேவா? இப்போ நார்மலாக என்ன பண்ணுவோம், நம்ம இந்த ஜீரோவை கேன்சல் பண்ணுவோமா? இந்த ஜீரோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஏன்னா இது ரெண்டும் மேலே மேலே இருக்குது, அதனால் ஒரு ஜீரோ இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம். இன்னொரு ஜீரோ இங்கே கீழே கீழே இருக்கிறனால இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ மீதிக்கிற நம்பர் பாருங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நமக்கு 365 கீழே வகுக்கிறது வருதுங்க. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக இங்கே இருக்கிற நம்பர் அந்த நம்பரால் வகுக்கிற மாதிரி தான் நமக்கு சம்மில் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் இது எத்தனை டைம் போட்டால் உங்களுக்கு 365 எத்தனை டைம் போட்டால் உங்களுக்கு இது வருது பாருங்கள். ஒரு 3 டைம் போட்டால் கம்ப்ளீட்டாக வருங்க. ஏன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 300 கூட எடுத்துக்கோங்க. 300 எடுத்து 3 டைம் போட்டிங்கன்னா நமக்கு 900 வருமா? அதுக்கப்புறமா இந்த 60 எடுத்துக்கோங்க. இதில் 60 எடுத்து 3 டைம் போட்டிங்கன்னா 180 வருமா? அடுத்தது இந்த 5 எடுத்துக்கோங்க. 5 எடுத்து 3 டைம் போட்டிங்கன்னா 15 வருமா? எல்லாத்தையுமே கூட்டி பாருங்கள். 5 இங்கே வரக்கூடியது 9, இதை போட்டிங்கன்னா 10. கரெக்டாக வருதுங்க ஆன்சரு. அப்படின்னா என்னென்னா இதை அடிச்சுக்கலாமா? ஒரு 365 இதை போட்டிங்கன்னா 3 டைம் வரும். அப்போது மேலே இருக்கிற ரெண்டையும் நம்ம பெருக்க போகிறோம். இங்கே 42 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இப்போ இது ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பாருங்கள். 3 எவ்வளோங்க? 12. அப்போ 120. 3 எவ்வளோ? 6. அப்போ நமக்கு 126. ஓகேவா? அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வந்து 126. ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? ரூபாய் 10க்கு 4 மாதங்களுக்கு மாதம் ரூபாய்க்கு 3 பைசா தனி வட்டி வீதப்படி தனி வட்டி கேட்டிருக்கிறாங்க. இது கொஞ்சம் உங்களுக்கு குழப்புற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நார்மலாக யோசிச்சு பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு 4 மாதங்களுக்கு நமக்கு வட்டி கேட்குறாங்க. ஓகேவா? 4 மாதங்களுக்கு வட்டி கேட்குறாங்க. இங்கே இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, மாதம் ரூபாய்க்கு 3 பைசா. அப்படின்னா ₹1 இருக்குன்னா நமக்கு எவ்வளோங்க கிடைக்கும்னா 3 பைசா கிடைக்கும். ஓகேவா? ₹1க்கு 3 பைசா கிடைக்கும். இப்போது நமக்கு எவ்வளோங்க டோட்டலாக இருக்குது? ₹10 இருக்குது. அப்போ ₹10 இருக்குதுன்னா இங்கே வந்து நம்ம 10ஆல் பெருக்கணும். 10ஆல் பெருக்கணும் நமக்கு எவ்வளோ வரப்போகுது? 30 பைசா வரும்போது ஒரு மாதத்துக்கு. நமக்கு எத்தனை மாதத்துக்கு கேட்குறாங்க? 4 மாதத்துக்கு கேட்குறாங்க. அப்போ 4 × 30 பைசா எவ்வளோங்க வரும்? நமக்கு 120ன்னு வரும். இது வந்து பைசாவில் இருக்குது. நம்ம இங்கே ரூபாயில் மாற்றி வச்சுருக்குறாங்க. ரூபாயில் மாற்றினா நமக்கு எவ்வளோ வரப்போது? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்க போகிறோம். அப்போ ₹1.20 நமக்கு ஆன்சராக வரும். ஓகேவா? இதில் கொடுத்துங்கிற சம் எல்லாமே வந்து எல்லா மாடல்லையுமே மேக்ஸிமம் எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். இது நமக்கு இதோட லாஸ்ட் மாடலாக இருக்கும் நினைக்கிறேன். கரெக்ட். இதோட நமக்கு கடைசி சம்மு. இதோட முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த சம்மில் வந்துட்டு மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே கவர் பண்ணலாம். நிறைய மாடல் இருக்குது, இன்னும் ஒரு சில மாடல் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன். உங்களுக்கு நான் இப்போ சொல்லி கொடுத்தது ஏதாச்சும் புரியல, இல்லை எதனா ஸ்டெப்பு தெரியலன்னா சொல்லுங்கள். இல்லை எப்படி பெருக்கிறதுனே நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னே எங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் அதுவும் சொல்லுங்கள். அது கொஞ்சம் நான் டீட்டெயிலாக கூட சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த சம்மு பாருங்கள். நமக்கு காமனான ஃபார்முலா என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி எந்த அசலானது X% தனி வட்டிக்கு வருடங்களுக்கு X என்ற தனி வட்டியை தரும் சொல்லியிருக்காங்க. நம்ம காமனான நம்ம ஃபார்முலா என்னங்க? மேலே 100 இருக்கும், கீழே அசல் இருக்கும், இங்கே NR இருக்கும், இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நமக்கு என்ன கேட்குறாங்க? அசல் தான் கேட்குறாங்க. எந்த அசல்னு கேட்குறாங்க. இப்போது தனி வட்டி எவ்வளோங்க? X%. ஓகேவா? இப்போ நமக்கு இங்கே வந்து நமக்கு X இருக்குதுங்க. ஓகேவா? X% தனி வட்டிக்கு X ஆண்டுகளுக்கு அப்படின்னா இங்கே மேலே வந்து 2 டைம் வந்து X-ஆல் பெருக்குவாங்க. ஓகேவா? நமக்கு X% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, அதே மாதிரி X வருடம். அப்போ X × X எவ்வளோங்க? X² வரும். அதனால் X × Xனே வைக்கிறேன். இங்கே மீதி இருக்கிறது என்னது? Xன்றது தனி வட்டி. அப்போ இந்த தனி வட்டி தான் நாங்கள் Xன்னு போட்டுருக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம நேராக அடிக்க முடியும். இந்த X இந்த Xையும் அடிக்க முடியும். கரெக்டாக? இங்கே பாருங்கள், இங்கே P இருக்குது, இங்கே X இருக்குது. இது ரெண்டையும் நம்ம பெருக்கணும். இங்கே வந்து கிராஸில் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும்னா PXன்னு வரும். ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் 100ன்னு இருக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு P தாங்க வேணும். P வேணும்னா நமக்கு என்னங்க 100 இருக்குது ஆல்ரெடி அந்த பக்கம். இந்த X அந்த பக்கம் ஆப்போசிட் போகும்போது கீழே வரும். ஓகேவா? அப்போ அந்த அசல் எப்படி வரும்னா நமக்கு 100/Xன்னு வரும். ஓகேவா? இப்போ ஆன்சர் செக் பண்ணி பாருங்கள். நமக்கு 100/Xன்னு இருக்கும். ஓகேவா? இதில் வந்து 10 சம் கொடுத்துருக்குறேன். 10 சம்மே முக்கியம். நீங்கள் எல்லாத்துக்குமே இந்த பாக்ஸ் மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த சம் வந்து எப்படி நீங்கள் பாக்ஸ் மெத்தட் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க, இல்லை ஒரு சில இதெல்லாம் கன்வெர்ட் பண்ணி போடுறீங்களா, அது எப்படின்னு தெரியலன்னா சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். ஓகேவா? நன்றிங்க.